ஹாப்பி டீச்சர்ஸ் டே. செப்டம்பர் 5 நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச தினம். ஆசிரியர்கள் தினம். ஆசிரியர்கள் தினம் எப்படி வந்துச்சுன்னு நெறைய பேருக்கு தெரியாது. அது கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா பொதுவாகவே மாதா, பிதா, குரு, தெய்வம் அந்த மாரி வகையில 3வதாக நம்ம வந்து நம்மளோட வாத்தியார்கள தான் வச்சிருக்கிறோம். சில அரசாங்க பள்ளியில இருக்கிற வாத்தியார்களும் சரி, சில தனியார் பள்ளியில உள்ள வாத்தியார்களும் சரி, அந்த அளவுக்கு அவங்களுக்கு மரியாதை குடுக்கணுமாங்கிற ஒரு சிந்தனை வந்து வருது. அது எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. பொன்முடி போன்ற திமுக தலைவர்கள் ஆசிரியர்ங்கிற பேரையே கெடுத்து, அதுக்குள்ள அந்த அந்த ஒரு தொழிலுக்குள்ள மரியாதையே இது பண்ணிட்டாங்க. அதனால நெறைய ஆசிரியர்கள் சும்மா பள்ளிக்கு வந்து போறாங்களோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் இருக்குது. நான் பள்ளிக்கூட காலத்துலலாம் எங்களோட ஆசிரியர் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த ஆசிரியர்களா இருந்தாங்க. சுந்தரம்னு ஒருத்தர் தமிழ் வாத்தியார் இருந்தாரு. அவரு ரொம்ப சிறப்பா சொல்லிக் குடுப்பாரு. அவர் கல்லூரியோட முதல்வராவும் இருந்தாரு. அதுக்கப்புறம் முருகேசன் கெமிஸ்ட்ரி, பீட்டர் பொன்ராஜ் அவர் வந்து மேக்ஸு, அ கிளாட்ஸ்டன் அப்படின்னு பயாலஜி, அப்புறம் வாசுதேவன் ஃபிசிக்ஸு இவங்களெல்லாம் இன்னும் மனசுலயே நிக்க வச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து நம்மளோட ஆசிரியர்களுக்கு ஒரு நல்வாழ்த்து தெரிவிச்சுப்போம். இப்ப இந்த செப்டம்பர் 5 எதனால கொண்டாடுறோங்கிறத பார்ப்போமா? உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நம்ம சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பத்தி தெரிஞ்சிருக்கும். நம்ம தமிழ்நாட்ல தான் அவரு படிச்சாரு. எங்க மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் பள்ளிக்கூடம் இருக்கு இல்லையா? நம்ம ஹேரிங்டன் ரோட் பக்கத்துல அங்க தான் அவர் படிச்சாரு. ஆரம்பத்திலேயே ஆசிரியராக பணியாற்றி, பின்னால் குடியரசுத் தலைவராக உயர்ந்து பாரத் ரத்னா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்தநாள் தான் நம்ம ஆசிரியர் தினமா கொண்டாடுறோம். நம்ம ஆசிரியர்கள் தினம் கொண்டாடுவதற்கு முன்னாடி, நம் நாட்டு சுதந்திரம் பெற்று பிறகு கல்வி எப்படி வளர்ந்து இன்னும் இருக்குன்னு கொஞ்சம் பின்னோக்கி பார்ப்போமே! கொஞ்சம் ஹிஸ்டரியும் பார்ப்போம். 1952ல ராஜாஜி என்பவர் தான் தமிழ்நாட்டுக்கு முதல்வராக இருந்தாரு. அப்ப அவர் வந்து குலக்கல்விக்கு திட்டத்த கொண்டு வந்தாரு. அவர் காங்கிரஸ்ல இருந்த சமயம் குலக்கல்வி திட்டத்த கொண்டு வந்தாரு. அந்த குலக்கல்வி திட்டம்னா என்னது? எங்க அப்பா வந்து டாக்டர்ன்னு நான் டாக்டரு. மீனவர்கள் அவங்க குழந்தைகள் வந்து மீனவர்களா இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் இது பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அ செருப்பு தைக்கிறவர் அப்பாவா இருந்தா, அவங்க குழந்தையும் செருப்பு தான் தைக்கணும். அதேபோல துணி துவைக்கிற வண்ணானோட குழந்தைகள் வண்ணானா தான் இருக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ம் மக்களிடம் ரொம்ப எதிர்ப்பு வந்துச்சு. அந்த எதிர்ப்புக்காக நம்மளோட காமராஜர் 1954ல அவங்கவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ, அத வந்து அவங்க படிக்கலாம் அப்படிங்கிற நிலைமைய கொண்டு வரதுக்காக, கிராமம் கிராமமா அவர் வந்து போயி பள்ளிக்கூடம் புதுசா கட்டினாரு. பிச்சை எடுத்தாவது நான் பள்ளிக்கூடம் கட்டுவேன் அப்படிங்கிற நோக்கத்தில அவரு பல பல கிராமத்தில பள்ளிக்கூடம் கட்டினாரு. ஸோ அதோட இதில தான் இப்போ வந்து தமிழ்நாட்டில இருக்கவங்க எல்லாருமே படித்தவர்களா இருக்கிறாங்க. காமராஜர்னால எ என்எல்சி நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் உருவாச்சு. அங்க இருக்கிற பள்ளிக்கூடத்தில படிச்சனால நான் இப்ப மருத்துவரா இருக்கிறேன். ஸோ அதனால அதுக்கும் திமுகவுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியில பேரரசர் பொன்முடிய பத்தி நம்ம பேசிட்டோம். ஊழல்னா ஊழல், அவ்வளோ பெரிய ஊழல் அவரு. அவரோட வீட்டிலேயே நான் போய் முன்னாடி சின்ன வயசுல தங்கியிருக்கிறேன். பட் இவ்ளோ கேவலமானவரா ஆனதுக்கு கருணாநிதி தான் காரணம். அவங்கள அந்தந்த இதில வந்து ஒரு கொள்ளையடிக்கிறதுக்குள்ள ஆட்களாக அவங்கள உருவாக்கி, பேராசிரியரா இருந்த பொன்முடி, இப்ப அவமானப்பட்டு அவமானப்பட்டு சாதாரண ஒரு எம்.எல்.ஏ.யா இருக்கிறாரு. ஸோ அதுக்கூட அவருக்கு தகுதி கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஆசிரியர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயம் வந்து அண்ணாமலை போன்ற ஒரு தைரியம் இருக்கணும், பேச்சு ஆற்றல் இருக்கணும், கதை சொல்ற திறமை இருக்கணும். எந்த ஒரு காலகட்டத்திலயும் அவங்கவங்களோட மாணவ, மாணவிகளுக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாம எடுத்துக்காட்டா வச்சு அவங்களோட தலைவர்களாக இருக்கணும். ஸோ அந்த மாரி உள்ள ஆசிரியர்கள் வந்து தமிழ்நாட்டில இப்ப மிக மிக குறைவு. காரணம் திராவிட மாடல் தான். திராவிட கட்சிகள் தான். அவங்க வந்து நெறைய ஆசிரியர்கள் வந்து கிம்பளம் குடுத்து தான் அவங்க வந்து அவங்கவங்க இருக்கிற இடத்துல தக்க வச்சுக்கிறாங்க. இல்ல சில தவறுகள் வந்து நெறைய ஆசிரியர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாரி உள்ள சூழ்நிலை மாறணும்னா, நல்ல ஒரு தலைவர்கள் வரணும். ஸோ தலைவர்கள் வந்து கிம்பளம் வாங்காத தலைவர்களா இருக்கணும். காமராஜர் போன்று வாழ்க்கைய அர்ப்பணிக்கிற தலைவர்களா இருக்கணும். ஸோ அந்த மாரி தலைவர்கள உருவாக்குறதுல பாரதிய ஜனதா கட்சி முதன்மையா இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ தமிழ்நாட்டில பாரதிய ஜனதா கட்சி 2026ல என்டிஏ கூட்டணியினால வெல்லும். வென்றுட்டு எஜுகேஷன் அதாவது படிப்புக்கு சம்மந்தமானது வந்து அண்ணாமலை போன்ற தலைவர்களுக்கு முக்கியத்துவம் குடுத்தோம்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் வந்து தமிழ்நாடோட ஆசிரியர்கள் பலனடைவார்கள். பலனடைஞ்சா அந்த கிராமமே பலனடையும். அங்கிருந்து இன்னும் வரும் எதிர்கால பிள்ளைகள் ஜப்பான்ல இருந்து படித்து வர பிள்ளைகளை விட உலகத்தில் முதன்மையாக இருப்பார்கள் என்றதில மாற்று கருத்து கிடையாது. ஆசிரியர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள்.
தவறான வழியில் இருக்கும் ஆசிரியர்கள் தயவுசெய்து 2026க்கு மாற்றிக் கொள்ளுங்கள். கட்டாயம் வந்து உங்கள் எதிர்காலம் நல்லாயிருக்கும். உங்க எதிர்காலம் நல்லா இருந்தா, உங்க வீட்ல பிள்ளைகள் மற்றும் இல்ல, அந்த கிராமத்தில இருக்க பிள்ளைகளும் நல்லா இருப்பாங்க. உங்கள் நண்பன் டாக்டர் ராஜசேகர். வாழ்க பாரதம், வளர்க தமிழகம். ஹேப்பி டீச்சர்ஸ் டே.